தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் சிறுவனை சுட்டுப்பிடித்த விவகாரத்தில் ஏற்கனவே சிறுவனிடம் வாக்குமூலம் பெற்ற நிலையில் தற்போது உதவி ஆய்வாளரையும் நீதிபதி சந்தித்து அவரிடமும் வாக்குமூலத்தை பெறவுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், வணக்கம். விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில ஒரு 17 வயது, ஆனால் பிற்பகல்ல காவல்துறையினர் அந்த நபருக்கு 18 வயது ஆகிவிட்டதாக தகவல் என்பதை சொல்லியிருந்தார்கள். அந்த 18 வயதான அந்த சிறுவன் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காரணம், இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட போது அதை உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் நேரடியாக சென்று அவர்களை விலக்கிவிட முயன்ற போது அந்த 18 வயதான அந்த இளைஞர் காவல்துறை மீது அறிவாளால் தாக்க முற்பட்டதாகவும், அவர்கள் ஓடி சென்று ஒரு வீட்டின் உள்ளே நின்ற போது அந்த கதவை மிக மோசமாக அறிவாளால் தாக்கியதால் தற்பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் அந்த சிறுவன் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டு தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் நேரடியாக அம்பாசமுத்திரம் மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை வந்து நேரடியாக அங்கே இன்றைய தினம் ஆய்வு என்பது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஜெயந்தி அவர்கள் நேரடியாக அந்த சிறுவனிடம் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற நிகழ்வு குறித்து அந்த சிறுவனிடம் கேட்டறிந்திருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அந்த காவல் உதவி ஆய்வாளரிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் குறித்து நீதித்துறையினுடைய விசாரணை முதற்கட்டமாக தற்போது நடைபெற்று இருக்கிறது. ஒரு புறம் காவல்துறையினுடைய விசாரணை, மற்றொரு புறம் நீதித்துறையினுடைய முதற்கட்ட விசாரணைகள் என்று தற்போது இந்த விசாரணைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த சிறுவன் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அம்பாசமுத்திரம் உதவி துணை காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் உள்ளிட்டோரும் வருகை தந்து இந்த விசாரணையின் போது உடனிருந்திருக்கிறார்கள். எனினும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையில் அறிக்கையை தயார் செய்து தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.